நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். திருத்துளசி பாணியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி சிஜி5 அடுத்த அதிரடி சீரிஸ் ஆர்டிலே பேட்டரி டிசம்பர் 12 முதல் தமிழில் ஸ்ட்ரீம் ஆகிறது. அது பற்றிய செய்தியை தான் நம்மளோடு இன்று பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். தமிழ் ரசிகர்களுக்கு புதிய அனுபவமாக விஞ்ஞானமும் உணர்வுகளும் கலந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் ரொமான்ஸ் ட்ராமாவான ஹார்டிலே பேட்டரி என்ற புதிய ஒரிஜினல் சீரீஸை நவீன கதையை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்க சீரியஸ் நவீன காதலை புதிய கோணத்தில் ஆராய்கிறது. தர்க்கத்துக்கும் உணர்வுக்கும் இடையிலான எல்லைகளை தொட்டு பார்க்கும் இந்த சீரீஸை சதாசிவம் செந்தில்ராஜன் எழுதி இயக்கியுள்ளார். குரு லக்ஷ்மன், சித் ஆகியோரும் வாதினி குமார், சோஃபியாவாகவும் நடித்துள்ளனர். ஹார்டிலே பேட்டரி சோஃபியா என்ற புத்திசாலி விஞ்ஞானி ஆர்வலர் பற்றிய கதை. காதல் என்பது உயிரியல் மற்றும் வேதியியல் கலவையே தவிர வேறு எதுவும் இல்லை என்று எப்போதும் நம்புகிறவள் தனது பெற்றோர் உட்பட பலர் அனுபவித்த தோல்வியுற்ற உறவுகளை பார்த்த பிறகு காதலில் இருக்கும் குழப்பத்தை நீக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறாள். தனது 16 வயதில் காதலின் உண்மை தன்மையை அறிவியல் ரீதியாக அளவிடும் ஒரு கருவியை உருவாக்க வேண்டும் என்ற கனவை ஆரம்பிக்கிறாள். 24 வயதில் அந்த கனவை நனவாக்குகிறாள். ஆனால் அப்போது அவர் சந்திப்பது சித் என்ற காமிக் ரைட்டரை. சோஃபியாவின் கண்டுபிடிப்பு முற்றிலும் அர்த்தமற்றது என்று நினைக்கும் மனிதன் அவன். அறிவியல் இதயத்தை புரிந்து கொள்ள முடியுமா? காதலின் மொழியை அறிவியல் மொழிபெயர்க்க முடியுமா என்பதை கேட்கும் ஒரு இனிமையான சுவாரஸ்யமான பயணம் இதுவாகும். நடிகர் குரு லக்ஷ்மன் கூறியதாவது, சித் கதாபாத்திரம் உணர்வுகள், உள்ளுணர்வு, காதலின் மாயாஜாலம் போன்றவற்றில் ஆழமான நம்பிக்கை கொண்ட இளைஞன். இந்த கதாபாத்திரம் எனக்குள் உள்ள நகைச்சுவையும் நெகிழ்வையும் வெளி கொணர உதவியது. ஹார்டிலே பேட்டரி ஒரு சாதாரண காதல் கதை அல்ல. மனது உண்மையில் என்ன விரும்புகிறது என்பதை ஆராயும் ஒரு பயணம். ரசிகர்கள் இதை பார்த்து ரசிப்பதை காண ஆர்வமாக இருக்கிறேன். வாதினி குமார் கூறியதாவது, சோஃபியா ஒரு அற்புதமான கதாபாத்திரம், தன்னம்பிக்கை மிக்க புத்திசாலி, காதலை அறிவியலால் புரிந்து கொள்ளலாம் என்று நம்பும் பெண். ஆனால் அவளின் உள்ளுக்குள் உணர்வுகளுக்குள் சிக்கி தவிப்பாள். இந்த கதாபாத்திரத்தை நடித்தது சவாலானதாகவும் நிறைவானதாகவும் இருந்தது. ஜி5 தமிழ் மற்றும் மலையாளம் பிஸ்னஸ் ஹார்ட் மற்றும் எஸ்விபி மார்க்கெட்டிங் சவுத் லாய்டு சி சேவியர் கூறியதாவது, ஹார்டிலே பேட்டரி அறிவியல் மற்றும் உணர்வுகளுக்கு இடையேயான மோதலையும் ஒற்றுமையையும் அழகாக படம் பிடித்துள்ளது. புதிய கதைக்களங்களையும் உணர்ச்சிமிக்க காட்சிப்படுத்தல்களையும் தமிழ் ரசிகர்கள் எப்போதும் வரவேற்றுள்ளனர். இந்த சீரியலில் இருக்கும் புதுமையும் உணர்வுகளும் ஒருங்கிணைந்து இதயத்தை தொடும் ஒரு அனுபவத்தை வழங்கும். டிசம்பர் 16 முதல் ஜி5 ஹார்டிலே பேட்டரி சீரியஸை ரசிக்க தவறாதீர்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.